காவிரி பிரச்சனையில் கர்நாடக அரசுடன் பேசி பயனில்லை என்பதால் தான் நீதிமன்றத்தை நாடினோம். சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். இந்த கொம்பனாலும் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் 160 குவாரிகளில் நிர்ணயித்த அளவை விட அதிகமாக கற்களை வெட்டி எடுத்தது கண்டுபிடிப்பு. இதற்காக 68 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது என கனிம வள கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். பாஜக மத கலவரத்தை தூண்டும் வகையில் அண்ணாமலை ஹெச் ராஜா பேசியதாக குற்றச்சாட்டு. சேலம் காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் வழக்கு பதிவு. நியாயமான தொகுதி மறுவரையை பெற்றிட தமிழக எம்பிக்களுடன் பிரதமரை சந்தித்து வலியுறுத்த முடிவு. தொகுதி மறுவரையறை விழிப்புணர்வு குறித்து தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். சாயப்பட்டறைகளால் பவானி சாகர் ஆற்று நீர் மாசுபடுவதாக சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை. அங்கன்வாடி பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான அரசாணை விரைவில் பிறப்பிக்கப்படும். கேள்வி நேரத்தின் போது அமைச்சர் கீதா ஜீவன் பதில். சென்னை பெரியமேடு பகுதியில் சாலையோரம் வசிக்கும் மக்கள் வீடு கட்டித் தர கோரி சட்டப்பேரவை அருகே பெண்கள் திடீர் போராட்டம். குண்டுகட்டாக கைது செய்து வேணில் ஏற்றியதால் பரபரப்பு. தேனி மதுரை சாலையில் ரயில்வே பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்கவே நடவடிக்கை. சட்டப்பேரவைகள் அமைச்சர் வேலு விளக்கம். டெல்லி நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் எதிரொலித்தது. எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் முழக்கத்தினால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. सदन चलने में सहयोग प्रदान करें। प्रश्नकाल सबका आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। हम लोग हैं और इस सुविधा को हमने हम नीति रक्षा करेंगे। ये लोग नहीं। திருப்பரங்குன்றம் ஆலை அனைவருக்கும் சொந்தமானது. மத்திய தொழில்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தொகுதி மறுசீரமைப்பு வரையறை குறித்து அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை. தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கும் என திருமாவளவன் விளக்கம். ஊட்டி சாலையில் தனியார் பாக்கு தோட்டத்தின் காம்பவுண்ட் கேட்டை உடைத்த பாகுபலி யானை. இரவு நேரத்தில் விளைநிலங்களில் காட்டு யானை புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதாக பொதுமக்கள் புகார். சிதம்பரம் அருகே கடற்கரைகள் மர்ம பொருள் ஒதுங்கியதால் மீனவர்கள் அச்சம். மர்ம பொருளில் மாலத்தீவு என எழுத்துக்கள் தெரிவதால் கடலோர காவல் படையினர் ஆய்வு. கவர்னருக்கும் அரசுக்கும் இடையிலான மோதலில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது. துணைவேந்தர்கள் நியமனம் என்பது என ராமதாஸ் கேள்வி. புதுச்சேரி சட்டசபையில் திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குண்டுகட்டாக வெளியேற்றம். பொதுப்பணித்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி நீக்க கோரி விளக்கம். நாக்பூரில் கலவரத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஃபஹீம் கான் வீட்டை இடித்து அகற்றியது போலீஸ். உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து புல்டோசர் கலாச்சாரத்தை நிறைவேற்றியது மகாராஷ்டிர அரசு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 65,720 ரூபாய்க்கு விற்பனை.
நெல்லை ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் தேடப்படும் நூர் நிஷாவை பிடிக்க தனிப்படை தீவிரம். கொலை வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் இருவரை பிடிக்க தனிப்படையினர் கேரளாவில் முகாம். மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை துரோகி என்று காமெடி நடிகர் குணால் கர்மா என விமர்சித்தது சர்ச்சை. மும்பையில் குணால் நிகழ்ச்சியில் படமாக்கப்பட்ட ஹோட்டலை சிவசேனா கட்சியினர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. இத்தாலியில் திருமணம் ஆகாதவர்களும் வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி. சர்வதேச தத்தெடுப்பு சட்டத்தை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு. தென்னாப்பிரிக்காவில் வான் சாகச நிகழ்ச்சியில் விமானம் விழுந்து நொறுங்கியதால் பார்வையாளர்கள் அதிர்ச்சி. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த விமானி. வங்கதேச அணியின் கிரிக்கெட் வீரர் தமீம் இக்பாலுக்கு திடீரென மாரடைப்பு. டாக்கா பிரீமியர் லீக் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்த இக்பால் மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. விசாகப்பட்டினத்தில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. இரு அணிகளுக்கும் சம அளவில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கிரிக்கெட் வல்லுநர்கள் கணிப்பு.